நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ. யமுனை துறைவர் நாகமணிகளுடைய திருப்பேரனார். ஆழ்வார் சிறுமாமனிஷர் என்று கொண்டாடுவார். சிலரை பார்த்தால் அவர் மிகவும் சிறியவராகத்தான் இருப்பார், ஆனால் ஞானத்தில் சீரியவராக இருப்பார். ஒருவருடையதான உருவத்தையோ தோற்றத்தையோ பார்த்து நாம் அவருடைய ஞானத்தின் முதிர்ச்சியை எடை போட்டு விட முடியுமோ? வித்வஜன கோலாகலன் அரசனுடைய ஆதரவை பெற்று தன் ராஜ்யத்தில் இருக்கும் அனைத்து பண்டிதர்களையும் வெற்றி கொண்டு அவர்களை தனக்கு அடைக்காய் தாங்கச் செய்தும் பல்லாக்கை தூக்கச் செய்தும் மிகவும் கொக்கரித்துக் கொண்டிருந்தான். அந்த தேசத்தில் எந்த பண்டிதராக இருந்தாலும் வித்வஜன கோலாகலனுக்கு கப்பம் செலுத்த வேண்டும். ஆம், சிற்றரசர்கள் அரசனுக்கு கப்பம் செலுத்துகிறார்களோ இல்லையோ, பண்டிதர்கள் வித்வஜன கோலாகலனிடத்தில் வாத பிரதிவாதங்கள் செய்து அதனால் தோல்வியுற்றவர்களாய் அவருக்கு அடங்கி நடந்து வந்தார். அந்த வகையில்தான் யாமுனாச்சாரியருடைய ஆசிரியருக்கும் ஒரு பெரிய சோதனை ஏற்பட்டது. நான் பார்த்துக் கொள்கிறேன் சுவாமி என்று சூளுரைத்து அரசாங்கத்தில் இருந்து பல்லாக்கு, வாத்தியம், யானை, குதிரை, ஓட்டகம் என்று சமஸ்த விதமான பரிவாரங்களும் வர சதீர்த்தர்கள் என்றால் கிளாஸ்மேட்ஸ், ஏனைய மாணாக்கர்களுடன் கூடியவராக இவர் யாமுனாச்சாரியர் அற்புதமானதொரு பல்லாக்கில் பவனி வந்து கொண்டிருக்கிறார். நமயம் கவயஸ்து கேவலம் நசவா கேவல தந்திர பாரகாஹ அபிது பிரதிவாதி வாரண பிரகடாட்டோப விபாட்டன க்ஷமஹ. சாமானிய கவிகளை போன்று சிங்காரம், ஹாஸ்யம், கருணா, ரௌத்ரம், வீரம், பயானகம் என்று அந்த கவிதைகளை எழுதி கொண்டிருப்பவர்களே நாங்கள் எல்லாம். அல்லது அவச்சேதக அவச்சின்ன பதங்களை பிரயோகித்து மற்றவர்களுக்கு புரியாத அந்த வேதாந்த விஷயங்களையோ அல்லது தர்க்க ஜட்டிலமான பிரயோகங்களையோ செய்து கொண்டு கேவலம் தந்திரபாரகர்களாக விளங்குபவர்கள் இல்லை. பூர்வ மீமாம்சா சாஸ்திரம், உத்தர மீமாம்சா சாஸ்திரம் என்று அவற்றை அந்த வேதாந்தங்களை மட்டும் விசாரிப்பவர்களாக இல்லை. பின்னர் அபித்து பிரதிவாதி வாரண பிரகடாடோப விபாட்டன க்ஷமஹா. பிரதிவாதிகளாகிற யானைகள் அந்த யானையின் மத்தகத்தை பிளக்கும் சிம்மத்தை போன்று வலிமை பெற்றவர்கள், சிம்மத்தை போன்று பராக்கிரமம் மிக்கவர்கள் என்று உத்கோஷித்துக் கொண்டு செல்கிறார். அரசனும் அரசியும் மாடத்தில் இருந்து பார்க்கிறார்கள். இந்த பிள்ளை வெற்றி பெறுவாரா? இந்த பிள்ளையால் ஜெயிக்க முடியுமா? வித்வஜன கோலாகலனுடைய ஞானம் எத்தகையது, இந்த பிள்ளையினுடைய ஞானம் எத்தகையது? வயது முதிர்ச்சியும் இல்லை, அறிவின் முதிர்ச்சி அடைவதற்கு இன்னும் வயது ஆகவில்லையே, என்ன செய்வது என்பதாக ஒருத்தருக்கொருத்தர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அரசன் பந்தயம் வைத்தான். அந்த பந்தயத்தின்படியாக தன்னுடைய ராஜ்யத்தில் பாதியை அளித்து விடுகிறேன். ஒருவேளை யாமுனாச்சாரியர் ஜெயித்து விட்டாரே ஆனால் தன்னுடைய ராஜ்யத்தில் பாதியை அவருக்கு அளித்து விடுகிறேன் என்று சொன்னான். அரசியோ, அரசே, இனி ஆயுள் முழுவதும் நான் உமக்கு அடிமை. இனி ஆயுளில் எந்த சந்தர்ப்பத்திலும் உம்மை எதிர்த்து நான் ஒரு வார்த்தை பேச மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். சபையின் இரு மருங்கிலும் ஜே 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 என்ற மக்கள் வெள்ளம் குவிந்திருக்கின்றன. எல்லோர் முகத்திலும் ஒரு ஆவல் பிரதிபலிக்கின்றது. என்ன நடைபெறப் போகிறது, என்ன நடைபெறப் போகிறது? இந்த பிள்ளை பார்க்கும் பொழுதே அதீவ தேஜோவானா விளங்குகிறானே, ஜெயித்து விடுவானா என்று மக்களுக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்க அந்த வித்வஜன கோலாகலன் அலட்சியமாக யாமுனாச்சாரியரை பார்த்தான். அலட்சியமாக யாமுனாச்சாரியரை பார்த்தான். பிள்ளாய், சிறுவனாகிய நீயா என்னை எதிர்த்து பேசப் போகிறாய்? என்னை எதிர்த்து வாதம் செய்ய போகிறாய்? பெரும் பெரும் பிரசித்த வித்வான்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாதங்கள் செய்த மண்ணை கவ்வி இருக்கிறார்களே, இப்பொழுது நீயா என்னை எதிர்த்து பேசப் போகிறாய்? என்ன பண்டிதரே, அதிகமாக பேச வேண்டிய அவசியமில்லை. இது சபை, ராஜசபை. பண்டிதர்கள் தங்களுடைய பாண்டித்யத்தை இங்கே நிலைநிறுத்துவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அரசன் ஏற்படுத்தி அளித்திருக்கிறார்.
அந்த சந்தர்ப்பத்தை நான் வீணாக்காமல் இங்கே வந்திருக்கிறேன். ஆகையால் ஏளனமாக பேசுவதோ, எள்ளி நகையாடுவதோ, அல்லது இருமாப்புடன் இருப்பதோ இதையெல்லாம் விட்டுவிட்டு நேரடியாக விவாதத்தை தொடங்குவது நம் இருவருக்கும் நல்லது என்று பேசினார். என்ன ஒரு காம்பீரியம்! இதற்கு ஆங்கிலத்தில் கான்பிடென்ட் என்கிறோம் அல்லவா? அதாவது இருமாப்பு என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். பலரும் அந்த இருமாப்பு என்பதை சரியாக புரிந்து கொள்வதில்லை. வித்யா கௌரவம், தான் பெற்றிருக்கக்கூடிய கல்வியில் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை, என்னால் தான் முடியும் என்று சொல்லுவது தவறு. என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று சொல்லுவது அவருடைய நம்பிக்கையின் அடையாளம். ஒருவேளை யாமுனாச்சாரியர் தோற்றால் கூட அவருக்கு அதனால் எந்த விதமான சங்கடமும் நேரிடப் போவதில்லை. ஏனென்றால் தோற்றது யாரிடத்தில் தோற்றிருக்கிறோம்? பெரும் வித்வானிடத்தில், சோழ தேசத்தில், சோழ சாம்ராஜ்யத்தில் மிகச்சிறந்த ஒரு பண்டித சிகாமணியின் இடத்தில் தானே தோற்கப் போகிறோம். ஆனால் இவர் தோற்பதான ஒரு மனோநிலையே கிடையாது. தோற்போம் என்னும் எண்ணத்துடன் வரவே இல்லை. கட்டாயம் தன்னால் ஜெயிக்க முடியும் என்னும் நம்பிக்கை. சிங்கக்குட்டி சிறியதாக இருந்தால் மட்டும் என்ன, அந்த சிங்கத்திற்கு ரோஷம், பராக்கிரமம் இல்லாமல் போய்விடுமா என்ன? ஆக்கியாழ்வான் அலட்சியமாக இந்த பிள்ளையை பார்த்தான். பார்த்து, சரி, நீ சிறு பிள்ளை, ஏதோ அறியாமல் வாரத்திற்கு வந்திருக்கிறாய், இப்பொழுதும் ஒன்றும் கெட்டுவிடவில்லை. ஒருவேளை என்னிடம் மன்னிப்பு கேட்டாலும் சரி, உன் குருநாதரை அழைத்து எனக்கு அடிபணிய சொன்னாலும் சரி, உங்கள் இருவரையும் நான் விட்டு விடுகிறேன், அரசரும் இதனை ஏற்றுக்கொள்வார் என்று சொன்ன யாமுனாச்சாரியர், பண்டிதரே, நான் மறுபடியும் வினயத்துடன் தங்களிடத்தில் தெரிவிக்கின்றேன், இங்கே சபை ஆரம்பமாகட்டும், விவாதத்தை நாம் தொடங்க வேண்டியதுதான் என்றவுடன் அவன் சற்றே பிரமித்துத்தான் போனான். இந்த பிள்ளையின் பராக்கிரமத்தை பார்க்க வேண்டும் என்னும் பேராவல் அங்கிருக்கும் ஒவ்வொருவருக்கும் உன்னதமாய் வளர்ந்தது. யார் முதலில் கேள்வி கேட்பது என்பதாக ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்பொழுது வித்வஜன கோலாகலன் கூறினார், பிள்ளாய், நீ சிறு பிள்ளையாக இருக்கின்றாய், நமக்குள்ளே இந்த பந்தயத்தை ஆரம்பித்துக் கொள்ளலாம். அதாவது ஒருவர் கேள்வி கேட்க வேண்டியது, மற்றொருத்தர் அந்த கேள்விக்கான பதிலை மறுத்து சொல்ல வேண்டியது. அதாவது கேள்வியே ஒரு பதிலாக இருக்க வேண்டும். இப்பொழுது ஒருவர் சொல்லக்கூடிய பதிலை மற்றொருத்தர் மறுத்து பேச வேண்டும். இதுதான் பிரதிஜை. அதன்படி நீ சிறு பிள்ளையாக இருப்பதினாலே தாராளமாக இந்த விவாதத்தை நீ ஆரம்பிக்கலாம். நீ என்ன சொன்னாலும் அதனை நான் மறுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று வித்வஜன கோலாகலன் கம்பீரமாக இருமாப்புடன் நிற்க, யாமுனாச்சாரியர் சபையோர்களை ஒருமுறை வணங்கினார். சபையில் உள்ள அறிஞர் பெருமக்களை எல்லாம் பார்த்து வணங்கினார். தன் ஆச்சாரியரை சேவித்தார். தன் பிராச்சாரியரான பிதாமகம் நாதமுனியின் விலோக்கிய என்று தன்னுடைய வம்சத்தின் கூட்டஸ்தராக எம்பெருமானுக்கு மிகவும் வேண்டியவராய் விளங்கக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாதமுனிகளையும் நெஞ்சால் வணங்கினார். வணங்கி, சபையோர்களே, இதோ இந்த பண்டிதரின் கூற்றின்படியாக இப்பொழுது நான் சில வார்த்தைகள் சொல்லப் போகிறேன். அதையெல்லாம் இவர் மறுத்து சொல்ல வேண்டும். அப்படி இவர் மறுத்து சரியான பதிலை சொல்லிவிட்டாரே ஆனால், சபையில் இருக்கக்கூடிய பண்டிதர்களான நீங்கள் சாட்சி, சரியான பதிலை சொல்லிவிட்டாரே ஆனால் இவர் சொல்வதையெல்லாம் நான் கேட்கிறேன். ஆனால் என்னுடைய வார்த்தைக்கு மறு வார்த்தை பேச முடியாமல் இவர் திகைத்தால், இவரால் பதில் சொல்ல முடியாமல் போனது என்றால், இன்றிலிருந்து தான் ஆஸ்தான பண்டிதன் என்னும் கர்வத்தை அவர் ஒழித்து விட வேண்டும். இது காலம் அவரிடத்தில் அடிமைப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வித்வான்களையும் இவர் விடுதலை செய்துவிட வேண்டும். தனக்கு அடைக்காய் தூக்கி வரச் செய்வது, தன் பல்லாக்கை தூக்கி வரச் செய்வது முதலான அடாத காரியங்களை செய்யக்கூடாது என்று சொல்ல எல்லோரும் ஒப்புக்கொண்டார்கள்.
சிறுவனான யாமுனாச்சாரியர் தெளிந்த குரலில் தீர்க்கமான ஆலோசனை செய்து சாஸ்திரம் இசைந்ததான வழியில் அற்புதமான 3 கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார். இவர் ஒவ்வொரு கேள்வியும் கேட்க 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 அங்கே வித்வஜ்ஜன கோலாகலனுக்கு சப்த நாடியும் ஒடுங்க ஆரம்பித்தது. இதுவரையிலும் அவரிடத்தில் இருந்த அலட்சியம் மறைந்தது. ஒரு அதிர்ச்சி உண்டானது. ஐயோ, இந்த கேள்வி யாமுனாச்சாரியர் சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தையின் தீவிரத்தை தாக்குதலை தாங்க முடியாமல் வித்வஜ்ஜன கோலாகலன் நடுங்கித்தான் போனார். எத்தனையோ பண்டித சபையில் பெரிய பெரிய வித்வத் சிரோமணிகளை எல்லாம் அனாயாசமாக தன் வாதத்திறமையினால் தூக்கி பந்தாடிய பெருமை பெற்றவராக திகழ்ந்த அந்த வித்வஜ்ஜன கோலாகலன் சிறு பிள்ளையான இப்பிள்ளை ஒரு வார்த்தை சொல்ல அந்த வார்த்தையை தான் எப்படி மறுத்து பேசுவது, இதற்கு எந்த விதத்தில் சமாதானம் சொல்லுவது, எப்படி சமாதானம் சொன்னாலும் தனக்கு அது அபகாரமாகத்தானே திகழும் என்பதை உணர்ந்தவராக திகைத்து போய் நின்று விட்டார். அப்படி என்னதான் யாமுனாச்சாரியர் கேள்வி கேட்டிருப்பார்? 100 கேள்விகள் கேட்டாரா? 1000 கேள்விகள் கேட்டாரா? என்ன கேள்விகளை கேட்டார்? எத்தனை கேள்விகள் கேட்டார் என்றால் அதிகமாக ஒன்றும் கேட்கவே இல்லை. 3 கேள்விகள் தான். வித்வஜ்ஜன கோலாகலரே, நான் இப்பொழுது 3 வார்த்தைகளை சொல்ல போகின்றேன். அந்த 3 வார்த்தைகளையும் தாங்கள் மறுத்து பேச வேண்டும். அப்படி மறுத்து பேசினால் தாங்கள் வெற்றி பெற்றவராகுவீர் என்று சொல்லிவிட்டு 1, 2, 3 என்று கேட்க ஆரம்பிக்க ஆக்கியாழ்வான் எனும் அந்த வித்வஜ்ஜன கோலாகலன் மட்டுமில்லாமல் சபையே ஸ்தம்பித்து விட்டது. சபையில் உள்ள அனைவரும் இறைக்க மறந்து இது என்ன விபரீதம், இதற்கு என்ன பதில் சொல்ல முடியும்? வித்வஜ்ஜன கோலாகலன் மட்டுமில்லாமல் யாராலையும் இதற்கு பதில் சொல்ல முடியாது. கேள்வி கேட்கக்கூடிய இந்த பிள்ளையால் மட்டும்தான் இதற்கு பதில் சொல்லிவிட முடியுமா என்று திகைத்து நின்றார்கள். நாமும் அந்த சபையில் நின்று கொண்டுதான் இருக்கிறோம். யாமுனாச்சாரியர் கேட்ட கேள்வி என்ன? அந்த முதல் கேள்வியின் சாரத்தை நாம் அவர் வாயிலிருந்து அனுபவிக்கலாம். ஓர் அறிவிப்பு.